எங்கள் அப்பா அம்மா இந்த பூமிக்கு என்னை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திரையுலகத்திற்கு நான் வர முதல் காரணமாக இருந்து சிவாஜி. அவரை கடந்து அவருடைய பாதிப்பு இல்லாமல் யாரும் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது. 52களில் அந்த மாமேதியினுடைய படம் வெளியே வந்த உடனே சின்ன பிள்ளையில் நான் 3ஆம் கிளாஸ்லேயும் நடிக்க ஆரம்பித்தேன், 9th ஸ்டாண்டர்டில் நடிக்க ஆரம்பித்தேன். இருந்தால் கூட 52ல் பராசக்தி வெளியே வந்த உடனே தான் பேச கற்றுக்கிட்டோம். தமிழை எப்படி உச்சரிக்கணும், அப் அண்ட் டவுன் என்னன்னு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரசிகன் அவருக்கு. பெரிய பாதிப்பு எனக்கு. சிவாஜி மாதிரி வந்துடணும், சிவாஜி மாதிரி வந்தோம். ஒரு அற்ப ஆசை, கிராமத்தில் இருக்கும்போது அப்படி தான் தோணும். அப்படி வந்தவன் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கேன்னா அந்த மாமேதை போட்ட பிச்சை தான். ஏன்னா கலை அவர்களிருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். பேரறிஞர் அண்ணா எழுதிய நாடகத்தில் மராட்டிய சிவாஜியாக வேடம் ஏற்று திறம்பட நடித்த காரணத்தால் கணேசனுடன் சிவாஜியை அடைமொழியாக சேர்த்தவர் தந்தை பெரியார். பின்னர் அதுவே அனைவர் நெஞ்சிலும் நிலைத்த பெயராகிவிட்டது. உச்சரிப்புகள், அதாவது தமிழ் வல்லினம், மெல்லினம், இணையினம், இந்த மூணையும் உச்சரிக்கிறதுல அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டிங்களில் பெரிய பெரிய கீவா ஜெகநாதன் போல மீட்டிங்கள்லாம் நம்ம கேட்கலாம். அந்த அருமையான தமிழ் உச்சரிப்பை தமிழ் சினிமாவில் முத கொண்டு வந்தவர் இவர் தான். சிவாஜி கணேசனுடைய வரவுக்கு பிறகு, அவருடைய வருகைக்கு பிறகு என்.டி. ராமாராவ், நாகேஸ்வரராவுடைய தமிழ் படங்களில் நடித்து கொண்டது எண்ணிக்கை குறைந்து அவர்கள் அதிக கவனத்தை ஆந்திரா பக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். நாகேஸ்வரராவ் ஆந்திராவுக்கே போயிட்டார். அப்பயே என்.டி. ராமாராவ் தான் பின்னால் போனார். இந்த மாதிரியான ஒரு நல்ல கலைஞர். வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடித்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய நினைவிடத்தை தன்னுடைய சொந்த செலவில் வாங்கி பராமரித்து, அவருக்கு நினைவு சின்னம் எழுப்பி இறுதி வரை பராமரித்து அதனை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து சென்றிருக்கிறார். அதே போல் தன்னை அறிமுகப்படுத்தியவர்களையும் தன்னை உயர்த்தியவர்களையும் மறக்காத தன்மை என்பது இந்த காலத்தில் குறைந்து கொண்டிருக்கும். இந்த காலத்தில் தன்னை முதல் படத்தில் அறிமுகப்படுத்திய, பராசக்தியில் அறிமுகப்படுத்திய பெருமாள் முதலியார் அவர்களுக்கு தன்னுடைய இறுதி காலம் வரை சென்று அவரை பெருமைப்படுத்தி அவருக்கு வரிசை செய்து பொங்கல் நாளில் அவருக்கு மரியாதை செலுத்திய தன்மை என்பது இன்றைய காலகட்டத்திற்கும் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. முதல் மரியாதை அது ஒன்றுதான் எனக்கு அவர் அனுபவம். லக்கிலி ஐ காட் இட். அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கதையை அவர் லேசாக ஒரு வரியில் சொல்லிவிட்டு வந்து, என்னடா சொல்கிற, கதையே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. கதை வாங்க, நீங்கள் லொக்கேஷன் வாங்க, நான் சொல்லிடுறேன்னு அது நம்பி வந்துட்டார். அப்புறம் படம்லாம் முடிஞ்சு அவருக்கு போட்டு காட்டினேன். அவர் கொடுத்த ஒரே சர்டிஃபிகேட் ஆஸ்கார் கொடுத்தா கூட பெருசாக இருந்திருக்கேன். ஏன்னா நான் பிரமித்த ஒரு பெரிய நாயகன் இல்லையா. படம் முடிஞ்சு எல்லோரும் வெளியே போயிட்டாங்க தியேட்டரில், இவர் மட்டும் உட்காந்துருக்கேன். என்னென்ன என்னடா சொல்கிறதே, இங்கே என்னமோ கையில் ஷாட் வச்ச, காலில் ஷாட் வச்ச, கண்ணு என்ன கதை கேட்டதுக்கும் சொல்ல மாட்டேன்ட்ட. படம் பார்த்தா தெரியலையேடா, நீ ஒரு முகமாக பெரிய கலைஞன், இஸ் இன்டர்நேஷ்னல் கிளாசிக் ஃபிலிம், காட் பிளஸ் யூ அப்படின்னு போயிட்டார். இதுதான் எனக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய விருது. ஸோ அந்த மாமேதை இல்லைன்னா இன்றைக்கி தமிழகத்தில் எல்லா நடிகர்களும் சரி அவருடைய பாதிப்பு இல்லாமல் வந்திருக்க முடியாது, இயக்குநர்கள் அவருடைய பாதிப்பு இல்லாமல் வந்திருக்க முடியாது. இன்றும் மறுவெளியீட்டிலும் கர்ணன், சிவகாமியின் செல்வன், வசந்த மாளிகை என்று இன்று வரும் படங்கள் கூட மறுவெளியீட்டில் வசூலை வாரி குவித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்றுமே அவர் வசூல் ராஜாவாக, ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக திகழும் நிலையை இன்று நாம் பார்க்கிறோம். ரசிகர்கள் இன்றும் அவருடைய படத்தை டிவி, சிடி இதையெல்லாம் தாண்டி தியேட்டர்களிலும் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் அமையும் படங்களாக அவருடைய நடிகர் திலகத்தின் படங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் ரசிகர்களும் இன்று மட்டுமல்ல என்றுமே அவரை ஒரு வசூல் சக்கரவர்த்தியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனுபவங்கள் அவர் கூட எனக்கு ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் தான். ஆனால் அந்த டயத்தில் அப்பா 9 to 1 தான் ஒர்க் பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்றதால. டாக்டர்ஸ் அட்வைஸ் அப்போ அவருக்கு. ஸோ மார்னிங் 7 to 1 மார்னிங் 7 o'clock வந்துடுவாப்பில் அப்பா ஷூட்டுக்கு. 1 மணிக்கு நான் விட்டுறணும். இது அப்பா டயத்துக்கு வருவாங்க, செட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நானும் அதை பார்த்தேன்.
ஷார்ட் கட்டுன்னா இப்போ கூட நடிகர்கள்லாம் வந்து உடனே கேரவனுக்கு போகிறதோ இல்லை ஓய்வு ரூமுக்கு போகிறதோ தான் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே எந்த செட்டு எப்படி இருந்தாலும் அந்த செட்டில் ஒரு ஓரமாக சேர் போட்டு உட்காந்துருப்பாப்புல, அந்த செட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படியே கவனிச்சிட்டு இருப்பாப்புல. அந்த அளவுக்கு வந்து தொழில் மேலே அர்ப்பணிப்பான ஒரு கலைஞனை இனி நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதுன்னு ஆணித்தரமாக சொல்லலாம். என்னுடைய 26 வயசில் அந்த மாபெரும் இமயத்தை வைத்து இயக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி. அதான் மண்ணுக்குள் வைரம். அந்த காலகட்டங்களில் அந்த கதையை அவர் சொன்னதுமே இவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா அதுக்கு முன்னால் நானும் முதல் மரியாதையில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த கதையை போய் அவர்கிட்ட சொல்கிறேன், இவ்வளவு சின்ன பிள்ளைகளை வச்செல்லாம் இப்படி புரட்சிகரமாக கருத்து விதவைகள் மர்மம் நல்லா சொல்கிறியே, நீங்கள் எங்கேருந்து நான் வந்தீங்க அப்படின்னா, நாங்கள்லாம் வில்லேஜில் ஓ நல்லா ரைட்ரா எல்லா ஊர் அந்த ஊர்லேருந்து கிளம்பியதுனால அந்த ஃபீலிங்கோடு சொல்கிறீங்க, அப்படியே எடுன்னு சொல்லி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதனுடைய தாக்கமாக தான் அந்த அற்புதமான படத்தை கொடுக்க முடிஞ்சது. இன்றும் நமது தெய்வம் சிவாஜி சார் நினச்சி பார்த்தாலே அவருக்கு அவர் வாழ்ந்த இடம், அவர் இந்த சினிமாவுக்கு காட்டிய தொண்டு, அவரோடு நான் பயணித்த நாட்கள் எனக்கு சுகமான நாட்கள். தலைநகர் சென்னையில் முழு உருவ சிலையை நிறுவி மேலும் பெருமை சேர்த்தார் திமுக தலைவர் கலைஞர். இருவரும் இளம் பிராயத்தில் தஞ்சை மண்ணில் விளையாடி திரிந்தவர்கள். அந்த நட்பு தன் ஆயுளில் கொஞ்சத்தை என் நண்பன் கலைஞருக்கு தருகிறேன் என்று உருக வைத்த நட்பு அவர்களுடையது. நீங்கள் வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களை நம்பி 1000 பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இந்த தமிழகத்திலே. உங்களை நம்பி ஒரு மாபெரும் இயக்கமே இருக்கிறது தமிழகத்திலே. அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா? அதற்காக நீங்கள் வாழ வேண்டும். என் அருமை கண்மணி பாரதிராசா சொன்னானே, எங்கள் வயதை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று. அதை போல் நான் சொல்லுகிறேன், அவன் இளைஞன், எத்தனை வயசு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நான் வயதானவன். நான் சொல்லுகிறேன், என்னுடைய வயதிலே 2 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 மட்டும்தான். அவ்வளவு நாள் இருக்கிறனோ இல்லையோ தெரியாது.